பதவியேற்றதன் பின்னர் ஜனாதிபதியுடனான அமைச்சரவையின் உத்தியோகபூர்வ நிலப்படம் எடுக்கப்பட்டது. ஜனாதிபதி செயலகத்தை விட்டு வெளியேறிய அமைச்சர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். கடமைகளை ஆரம்பிக்கும் பணியே தற்போது எஞ்சியுள்ளது. மக்கள் பாரிய மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தனர். அது மீண்டும் உறுதியாகியுள்ளது. எமது பாரிய நம்பிக்கை வைத்துள்ளனர். அந்த நம்பிக்கையுடன் எமது பணிகளை நாம் ஆரம்பிக்க உள்ளோம். ஜனாதிபதி மிகவும் விரைவாக இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதாக கூறப்படுகின்றது. அவ்வாறான ஒன்று இருக்கின்றதா? டிசம்பர் மாதத்தின் நடுப்பகுதியில் இந்தியாவுக்கு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றார். ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று நடைபெற உள்ளது. சட்டவாட்சி சரியாக அமையாவிட்டால் பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் ஸ்திரப்படுத்த முடியாது. வீண் விரயம், ஊழலுக்கு எதிராக செயற்படுவதற்கும் சட்டவாட்சியை உறுதிப்படுத்துவதற்கும் சகோதரர் அனுரவுக்கு பாரிய மக்கள் ஆணை கிடைத்துள்ளது. எனக்கு வழங்கப்பட்ட அமைச்சுக்கு பாரிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது என நினைக்கின்றேன். சட்டமாதிபருடன் இணைந்ததாக சில விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாம் வழங்கிய பிரதான வாக்குறுதியே அது. எனவே தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். நாளை அல்லது நாளை மறுதினம் நான் கடமைகளை ஆரம்பித்ததன் பின்னர் அது தொடர்பில் விசேட கவனம் செலுத்துவேன். வழங்கிய வாக்குறுதியை அவ்வாறே நடைமுறைப்படுத்துவேன். நாட்டு மக்கள் எமக்கு நாட்டை வழங்கியுள்ளனர். பொருட்களின் விலையை குறைப்பதை போன்று குறைவின்றி மக்களுக்கு பொருட்களை வழங்க வேண்டும். பொருட்களை குறைவின்றி விநியோகிப்பதற்கான பொறுப்பு எமக்கு வழங்கப்பட்டுள்ளது. நாளை முதல் கடமைகளை ஆரம்பித்து அதன் செயற்பாடுகளை முன்னெடுப்போம். முட்டை உற்பத்தியாளர்களின் கழுத்தை பிடித்துள்ளீர்களா? முட்டை உற்பத்தியாளர்கள் மாத்திரமல்ல, நாட்டு மக்களின் கழுத்தை பிடித்துள்ள பல மாஃபியாக்காரர்கள் இருக்கின்றனர். அவர்களுக்கு எதிராக எமது நாட்டு மக்கள் குறைவான விலையில் குறைவின்றி பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கான சந்தையையும் நிவாரணத்துடன் வழங்கக்கூடிய சூழலையும் மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய நாட்டையும் உருவாக்குவோம். பெருந்தோட்டங்களில் உள்ள மக்களுக்கு வீடுகள் இல்லை, காணியும் இல்லை, சரியான முறையில் சம்பளமும் கிடைப்பதில்லை. போஷாக்கின்மை அதிகரித்துள்ளது. இதற்கு முன்னர் துண்டமானும் திகாம்பரமுமே அங்கு பணியாற்றி இருந்தனர். எனவே பாரிய வேலை திட்டங்களை அங்கு செய்ய வேண்டியிருக்கிறது. நாம் அதற்கு தயாராக இருக்கின்றோம். நான் எதிர்பார்த்த விடயம் உங்களுக்கு எவ்வாறு தெரியும்? நிதி அமைச்சு கிடைத்த விடயம் முக்கியமல்ல. ஓர் அணியாக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். சிறந்த அமைச்சரவை ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என்று நான் நினைக்கின்றேன். நாட்டு மக்களுக்கு பொறுப்பு கூறும், நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வளமான நாடு, அழகான வாழ்க்கை ஸ்தாபிக்கும் வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் திறமையான அமைச்சரவை ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என நான் நினைக்கின்றேன். நாடே அதனை ஏற்றுக்கொள்கின்றது. முடியும். எல்போர்ட் என்பது வலுவற்ற கருத்தாகும். எம்மை எல்போர்ட் என விமர்சித்தவர்களிடமே அதற்கான விளக்கத்தை அறிய வேண்டும். எமது வாழ்வோடு ஒப்பிடும் போது அரசியல் மிகவும் பழமையானது. எமக்கு 50 வயதாகியுள்ளது. அதற்கு இணையானதாகவே எமது தொழிலும் அமைந்துள்ளது. அனைத்தும் ஒன்றிணையும் போது பிரச்சனை ஏற்படாது என்பதே எமது நம்பிக்கை. பாராளுமன்றத்திற்கும் அமைச்சரவைக்கும் நாம் புதியவர்கள், அது உண்மை. நாட்டில் உள்ள பெண்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஆரம்பம் முதலே பணியாற்றியுள்ளோம். எனவே கிடைத்துள்ள சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பெண்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் எம்மாலான அனைத்தையும் செய்வோம். தேர்தலின் போது முழு நாடும் ஒரே குடும்பமாக மாறியுள்ளது. எனவே இதன் பின்னர் இனவாதம், மதவாதம், பொதுமக்களை பிரித்தாளும் சூழ்ச்சிகளுக்கு இடமில்லை என்பதை நாட்டு மக்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். எனவே நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கவனம் செலுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது. அவர்களின் பிரச்சனைகளை நிவர்த்திப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்போம்.